ஆப் இருந்திருக்கு. ஒருவேளை இப்போ ஈவினிங்னால போடல. சூப்பர் பிளேஸ். நம்ம இந்த ஊட்டிலலாம் அப்படியே ஸ்னோ வந்து வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நான் இப்போ ஒமான்ல சலாலால நிற்கிறேன். சலாலால நாங்கள் வந்து இந்த வில்லால தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே இருந்து நாங்கள் இப்போ மணி வந்து 3:45 ஆகுது. நாங்கள் இப்போ அய்யூப், அதாவது நம்ம பைபிளில் யோபு கதை தெரியும்ல உங்களுக்கு, முஸ்லிம்ஸும் அவங்களுக்கு வந்து அவங்க நபி அய்யூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கல்லறையை போய் பார்க்க போகிறோம். நம்ம யோபு கதை சரித்திரம் நம்ம படிச்சிருப்போம், பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அவர் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் நல்ல கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் இங்கே தான் வாழ்ந்திருக்காரு. அவரோட கல்லறை இங்கே தான் இருக்குது. அதை வந்து இப்போ முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, ஜூஸு இவங்கெல்லாம் வந்து அதை வந்து ரொம்ப அவரை வந்து ரொம்ப அவரோட கல்லறையை பார்க்க போகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆவலோடு வராங்க. நம்மளும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்க. ஆமா, இந்த பாருங்க, சலால நாங்க வந்து அய்யூப் டோம்ப், அதாவது யோபுவோட கல்லறை, பைபிள்ல நம்ம படிச்சிருக்கோம்ல, அங்கதான் போறோம். போற வழினா இந்த பாருங்க நல்லா இருக்கு. அது ட்ரீஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே வந்து தென்னை மரம், ஃபுல்லா தென்னை மரம். எல்லா வீடுகள்லயும் வந்து அவங்க தென்னை மரம் வளர்த்தாங்க. ரோட்லயும் ஆமா டேட்ஸ் மரம் இருக்கும், நமக்கு பேரிச்சம்பழ மரம் இருக்கும். இங்க எல்லாமே. ஆனா ஒமான்ல வந்து மற்ற இடங்கள்ல டேட்ஸ் ட்ரீ இருக்குதுன்னு தெரியும், மஸ்கட். இந்த சலாலால மட்டும்தான் அப்படி இருக்கு. ஆமா தான், இப்ப நம்ம இந்த டைம் அதனால தான் நான் யோசித்தேன், இப்போ ஈவினிங் போனா வந்து வரும்போது ரொம்ப ஃபாக் ஆயிருமே. அது வந்து கொஞ்சம் மலையில ஹில்லி ஏரியா, மலையில ஏறணும். அதனாலதான் நான் யோசித்தேன் நாளைக்கு போமா அப்படின்னு. அப்புறம் நீங்க இன்னைக்கு போயிருவோம் அப்படின்னதுனாலதான் சரி. இங்க ஏதோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற 18 இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த இது வேன் மாதிரி இருக்கு பாருங்க, இங்க எல்லாமே ஃபுட் இருக்கு, லோக்கல் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். வரும்போது அந்த இடத்துக்கு போவோம். அதான் அந்த பார்க்கு, அந்த இருக்கு பாருங்க, அதான் இட்டின் பார்க்கு அவரு சொன்னது. இந்த பார்க்குக்கும் போகலாம். போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து நைட் ஆயிருமே தான், இருட்டிருமே. அபுவாஷித் மகாவி ரெஸ்டாரண்ட், இங்க ஒரு மாஸ்க் இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க ஃபுல்லா ரெஸ்டாரண்ட், லோக்கல் ஃபுட்ஸ் கிடைக்குமா. நம்ம வர்ற வழியில நைட்டு இங்கே சாப்பிடலாங்க தான். இந்த சைடு வந்து பாருங்க, அந்த சைடு அது என்னதான் பெரிய பில்டிங்கா இருக்கு. இங்கேயும் பார்க் இருக்கு பாருங்க, நிறைய பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்கெல்லாம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த இட்டின் ஸ்கொயர் இல்ல, இது பேக்ல வந்து பிள்ளைங்க விளையாடக்கூடியது, குட்டி பிள்ளைங்களுக்கு விளையாடுறது.
கேமல் எல்லாம் போட்டிருக்கு. கேமலோட இந்த ஒன்று பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பே பண்ணி பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க விளையாடுவாங்கல்ல, அந்த இது நல்லா அவுட்டர்ல வச்சிருக்காங்க. இத பாருங்க, இப்ப நீ மலை ஏறுது பாருங்க. நாங்க 2017ல அபுதாபியில இருந்து நாங்க கார்லயே வந்தோம். இப்போ பிள்ளைங்களும் வந்தாங்க. அபுதாபில இருந்து சலாலாக்கு கார்லயே வந்தோம். வந்து எங்களுக்கு டைம் இல்லை, இந்த யோபு கல்லறையை பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. மற்ற இடங்கள்லாம் போனோம். இது பார்க்கலேன்னு ஒரு பெரிய கவலையா இருந்தது. இப்போ இதை வந்தாச்சு, இனி இப்போ பார்க்க போறோம். அதான் நான் சொன்னேன், எல்லாருமே காலையில போயிருவாங்க தான். ஏர்லி மார்னிங் 6 மணி 7 மணிக்கெல்லாம் போயிருவாங்க. யுஏல இருந்து நிறைய வண்டி வந்திருக்குல்ல தான், அங்க இருந்து ஓட்டிட்டு வந்திருக்காங்க. நிறைய போர்டு, யுஏஇ போர்டு கார் பார்த்தோம். 4:30க்கு பாருங்க, ஃபுல்லா தான் இதுல விழுந்தா. மழை பெய்யுது, மழை பெய்யுது. இறங்கி போக முடியுமா என்னன்னு தெரியலையே. அங்கங்க காரை நிறுத்தி ஏதாவது பிள்ளைங்க விளையாடுறாங்க, பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி பார்பிக்யூ செய்யறாங்க, ஃபுட்டு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இடையில இடையில. அதை நம்ம காட்டாம விட்டுட்டோமே, நீ நெக்ஸ்ட் பார்ப்போம். அங்க ஏதோ வீடு நினைக்கிறேன், இங்க ஒரு வீடு காட்டுக்குள்ளேயும் வச்சிருக்காங்க தான். வீடா? ஆமா, கார்ல நிக்குதே. ஏதாவது ஃபார்ம் ஏதாவது இருக்குமா இருக்கும், ஒட்டகம் அது மாதிரி ஏதாவது வளர்ப்பாங்களா இருக்கும் இங்க, மாடு ஒட்டகம். ஏன்னா இவ்வளவு மேல வந்து இருக்காங்கன்னா ஏதாவது பிசினஸ் ஏதாவது இருக்கும். அக்ரி யோபு கல்லறை பக்கம் வந்திருக்கோம். இந்த வண்டி பாருங்க, இந்த சைட்லாம் பாருங்க, ஹில்லி ஏரியா இது. இங்கே தான் இந்த இடத்துல அழைக்கப்பட்டது. அங்கே போய் பார்ப்போம். லைட்டாக சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இப்போ ஈவினிங் வந்து 4:30 டைம் என்ன ஆச்சு எக்ஸாக்டாக? 4:35, 5 மணி கூட ஆகலை. ஆனால் ஃபுல்லாக இருட்டிட்டு காலையில் நிறைய மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். காலையில் ஆமாம், எல்லாம் வந்து நாங்கள் இப்போ அந்த இதை கல்லறையை பார்ப்போம் வாங்க. ப்ராஃபட் ஜோப்ஸ் டோம்ப் பீஸ் பி அப்பான் ஹிம். பார்த்தீங்களா, ப்ராஃபட் ஜோபோட நம்ம யோபுவோட கல்லறையை பற்றி எழுதியிருக்காங்க. Tomb is located in Beit Sarah. This is the ancient praying place and footprints. சூப்பர் பிளேஸ். நம்ம அந்த ஊட்டிலலாம் அப்படியே ஸ்னோ வந்து அப்படியே இந்த ஃபாக் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும்ல. ஊட்டி போயிருக்கும்போது பயங்கர குளிரும், அந்த ஒரு ட்ரிஸ்லிங் மழை ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்க, ஜூலை ஆகஸ்டில் வாங்க. அந்த அருக்கு பாருங்க, அதுதான் யோபு கல்லறை இருக்கிற இடம். அதில் வந்து ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் நடையுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு குளிர் இருக்கு. ஆனால் நல்லா பயங்கர ஹைட்டில் இருக்கு. என்னதான் எப்படி கொண்டு வந்து கட்டி வச்சிருக்காங்க கல்லறை. இங்கே வந்து கட்டிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காதுல்ல, அப்பவுமே இவ்வளோ ஹைட்டில் வந்து புதைச்சிருக்காங்க. இங்கே தான் வாழ்ந்துருப்பாரு. என்னத்தான் allowed inside.
ஷூஸ் நாட் அலௌடு இன்சைடு. இங்கே வந்து நாங்கள் ஷூவெல்லாம் கலத்திட்டு உள்ளே போட்டு போய் ஜஸ்ட்டு உள்ளே போனோம், பார்த்தோம், அப்புறம் காணிக்க போட்டோம், வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து முஸ்லீம்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இங்கே அவங்க மேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, நாங்கள் தான் ஆமாம். இப்போ கொஞ்சம் நிறைய நல்ல மழை பெய்யுது. இல்லை, அப்போ அதை வரும்போது இருந்ததை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குமா. குடம் வாங்கிட்டு வரணும்னு நினச்சோம், மறந்தாச்சு. அபுதாபிலேருந்து வரும்போதே குடம் நனையணும், நனையாம இருக்கு. ஒரு கஷ்டமாயிரும், டிரைவிங்க்கு கஷ்டமாயிருமோ கண்ணு தெரியாம. அது அவனுக்கா இருக்கும். ஸ்பைஸ் லிஸ்ட், ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ், வாட்டர், ஷாப் இருந்திருக்கு. ஒருவேளை இப்போ ஈவினிங் மேல மார்னிங்ல இருந்திருக்குமா இருக்கும்டா. இல்லை, அந்த சைடும் போட்டிருக்கு பாருங்கட்டா, குட்டி குட்டி கடைகளா போட்டிருக்கு. இந்த பாருங்க, ப்ராஃபட் ஜோப்ஸ் டோம், பீஸ் பி அப்பான் ஹிம். அதாவது நம்ம யோபுவோட கல்லறை, நம்ம பைபிளில் நம்ம ஸ்டோரி கதை படிச்சிருக்கோம்ல, யோபு வந்து நல்ல கடவுளுக்கு பயந்து உண்மையாக நீதியாக ரொம்ப கடவுள் மேலே விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அவர் வந்து ப்ராஃபட். அவருடைய கல்லறையை வந்து இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ப்ராஃபட்ஸ் ஜோப்ஸ் டோம் இஸ் 4 meter long and 1.5 meter high. The prophet was cited 4 times in the Holy Quran and in the first chapter of the Holy Scripture of Job in the Old Testament. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ யோபு கல்லறையை பார்த்துருப்பீங்க. அந்த கிளைமேட்லாம் பாருங்கள், ஃபாகு எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹில்லி ஏரியா, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து முஸ்லீம்ஸ் வந்து நபி அய்யூப் டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.